இன்னைக்கு கிச்சன் கேபினெட்ல சிறப்பு திரைப்படம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் மேங்கோ டாக்கீஸ் பெருமையுடன் வழங்கும் சின்ன மகாராஜா. அடுத்தடுத்து பல சாதனைகளை படைச்ச நாயகன் அதை ஒவ்வொரு ஊரா எடுத்து சொல்ல அதையே படமா எடுத்திருக்காரு இயக்குனர் நம்பிக்கை நாராயணன். தன்னோட கட்சி தொடங்கின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதற்காக செயல்படுறோம் அப்படின்னு எடுத்து வைக்கிறாரு நாயகன். உண்மையிலே எங்களோட நோக்கமே சமூக நீதி. அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, அடிமையாக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட அத்துணை மக்களும் முன்னுக்கு வர வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற நோக்கம் தான். அதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கியிருக்கின்றார். எதிர்கால இந்தியாவோட தாகம் தீர்க்க என்ன செய்யலாம் அப்படின்னு நாயகன் சொல்வது தொலைநோக்கு பார்வை. ஏன்னா வைகையில தண்ணி இல்லை. கரூர்ல இருந்து அங்க ஒரு தடுப்பணை கட்டி அந்த தடுப்பணையில இருந்து தண்ணியை கால்வாய் மூலமாக வெட்டி அதுல கட்டி அதுல கரூர், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், கொஞ்சம் திருச்சியில கொஞ்சம் வரும். அதன் பிறகு மதுரையில வரும். மதுரையில இருந்து வைகையில இணைச்சு வைகையிலிருந்து திருப்பி இன்னும் தெற்க கொண்டு போய் விருதுநகர்ல போற குண்டார்ல இணைக்கிற திட்டம் தான் காவிரி குண்டார் திட்டம். எத்தனையோ முறை ஓட்டு கேட்டு வந்திருக்கோம், ஒரு தடவையாவது வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு மக்களை பார்த்து கேட்கும் காட்சி உருக்கமா படமாக்கப்பட்டிருக்கு. எங்க கிட்ட ஒரு 5 ஆண்டு காலம் விட்டு பாருங்கள் தமிழ்நாட்டை. 5 ஆண்டு காலம் கூட வேண்டாம், 2 ஆண்டு காலம் விட்டு பாருங்க தமிழ்நாட்டை. 2 ஆண்டு காலம் போதும். அத்தனை துறையிலும் நாங்கள் எங்களுக்கு முன்னேற்றம் அடையும். அந்த ஆதங்கம் அப்போ இருக்கு, வெளிப்படுத்தணும். எவ்வளோ கோபமா இருக்கு மனசுல எல்லாம். என்ன கோபம் இருக்கு? எவ்வளோ செய்யலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு, எவ்வளோ செய்யலாம், செய்ய துடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த அதிகாரம் வரலையே. ஒரு முறை அந்த அதிகாரம் கொடுத்து பாருங்களேன். திருப்பி 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 இவங்களுக்கே கொடுக்குறீங்க, இவங்களுக்கே திருப்பி திருப்பி திருப்பி. அதுல இருந்து வெளியில வாங்க. இன்னும் அந்த அம்பாசிடர் கார, ஃபியட் கார ஓட்டிட்டு இருப்பீங்க. இப்ப ஏதோ புது புது கார்லாம் வந்துடுச்சு இல்ல. இன்னும் பழைய அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாம் கலர் டிவி, எல்இடி, எல்சிடி, பிளாஸ் என்னென்னமோ வந்துடுச்சு. அதுல இருந்து மீட்டு வெளியில வாங்க. புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். எங்களை போன்ற புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். நாயகன் பேச்சை கேட்டு மக்கள் பக்கம் சத்தமே வரலைன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு பிரம்மாண்டமான காட்சி படத்துல வச்சிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் சிந்திங்க. இதுதான் புதுமை. இது சம்திங் நியூ ஃபார் தமிழ்நாடு, இந்தியா. இந்த புதுமை தான் நீங்கள் கேட்க வேண்டும். இது உங்களுடைய உரிமை. ஆனா அதை பழைய குண்டு செடியில குதிரை ஓட்டுறது அதே வசனம், அதே திட்டம், அதே வந்து மொத்தத்துல சின்ன மகாராஜா புதையலை தேடி. We are back to cinema. வாழை படத்தோட சக்சஸ் மீட் நடந்திருக்குது. எதிர்பார்த்தாங்க வாழை படத்துல ஒரு சக்சஸ் மீட் பண்ணுவாங்க. ஏன் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நினைச்சீங்களா? நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சோ சக்சஸ் மீட்ல அந்த படத்தை நடிச்ச குழுவினர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் மிக முக்கியமாக டீச்சர் நடிச்சாங்கல்ல, பூங்கொடி டீச்சர். அழகியல்ல இல்ல அங்க மலையாளத்துல, இங்க வந்து பஞ்சமிட்டாய் சேலை கட்டி தான். ரொம்ப ஓவர்வெல்ம்டா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லி என்ன எல்லாரும் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டீச்சர் நடிச்சது வந்து ஸ்பெஷல். தமிழ் சினிமால டீச்சர்னா ஸ்பெஷல் தாங்க. மல்லிகா டீச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு பூங்கொடி டீச்சர் வரைக்கும் ஒண்ணு. பட் அழகியலா எல்லாம் வர்றதை விட எனக்கு இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டரா எல்லாரும் வந்து அந்த கேரக்டரை பார்த்திருக்காங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து படம் ரிலீஸ் ஆன உடனே இந்த வாழை ரிலேட்டடா இன்சிடென்ட் இருக்குல்ல, அந்த ஆக்சிடென்ட்ல அந்த கிளைமாக்ஸ் எனக்கு அங்க நடந்த சம்பவம் தெரியாது. நாங்க ஓடல, நாங்க குதிக்கல. ஆனா இந்த படத்தை பதிவு பண்ணது மூலமாக இஸ்லாமிய தோழர்கள் தான் இந்த படத்தை, இந்த மக்களை காப்பாத்தினாங்க. உண்மை வெளியே வந்திருக்குல்ல, அது எனக்கு போதுமானது. அந்த உண்மையை நான் இப்ப சொல்றேன். அப்புறமா இந்த படத்தோடைய இசையமைப்பாளர் இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு போட்டாங்க பாருங்க, ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. வாழை வந்து ஒரு டெஃபினெட்லி பெஞ்ச் மார்க்ல எனக்கு வந்து 2 ஆஃப் மை ஆல் டைம் டாப் ஃபிலிம்ஸ் இன் தமிழ்ல வாழை கண்டிப்பா இருந்திருக்கு. அண்ட் அது இப்படி ஒரு சக்சஸ் பாத்துக்குள்ள பயங்கர இமோஷனலா கனெக்ட் ஆகிற விஷயம் பார்க்கும்போது பயங்கர செம ஹாப்பியா இருந்தது. ஒரு வழியா ஹார்ட் டிஸ்க் கிடைச்சிருச்சுங்க.
ஏங்க ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? என்ன கிடைச்சது? ஏன் ஹார்ட் டிஸ்க் தொலைக்கல? லால் சலாம் ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போச்சுல. அந்த கதையை ஏன் கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. போயஸ் கார்டன் வழியா ஒருத்தர் போகும்போது கீழே கடந்திருக்கு, எடுத்து கொடுத்துருக்காரு. அக்கா இந்தாங்கா உங்க படத்தோட ஹார்ட் டிஸ்க். பார்த்தேன், ஒன்று செட் ஆகலன்னு கொடுத்துருன்னு சொன்னாரு. இல்ல கொடுத்துருக்காரு. லால் சலாம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லைங்க, இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இங்க பாருங்க, நான் காணோம்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் கிடைச்சதுனால அதுதான் என்னோட ஒரிஜினல் கதை. அதெல்லாம் பார்த்து போட்டு டைரக்டர் வெர்ஷன் அப்படிங்கிற ஒண்ணுதான் ஓடிடில வரப்போகுது. அதாவது லால் சலாம் கதையை விட இப்ப இவங்க சொன்னாங்களே ஒரு கதை, அதையே படமா இருந்தா நல்லா போயிருக்கும். லப்பர் பந்து படத்துல இருந்து ஒரு பாட்டு, அதாவது ஹரிஷ் கல்யாண் அவர்கள் அப்புறம் தினேஷ் அவர்கள் நடிக்கிற அந்த படம். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் சிஎஸ்கே ஃபேனாக இருக்காங்களாம், இந்த பக்கம் வேற கிரிக்கெட் டீம் ஃபேனாக இருக்காங்களாம், அதெல்லாம் வந்து காட்டுறாங்க. சிஎஸ்கே அந்த வீட்டிலேயே வந்து பெயிண்ட்லாம் அடிச்சு வழக்கமாக அந்த சங்கர் படத்தில் தான் பண்ணுவாங்க. பெரிய மலையில் பெயிண்ட் அடிச்சிருவாங்க, ட்ரெயினுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க, இப்போ வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி. ஸோ அது மாதிரி வித்தியாசமான ஒரு பாட்டு வந்து விட்டுருக்காங்க. சீனு ராமசாமி அவங்களோட இயக்கத்துல கோழிப்பண்ணை செல்லதுரை அப்படிங்கிற படம் வந்து செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல இருந்து தேவதை அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பாட்டை பொறுத்த வரைக்குமே சீனு ராமசாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு இந்த பாட்டு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி பாட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கிராமத்து சாயல்ல ஒரு பாட்டு. ஆமா. ஸோ இன்னைக்கு கிச்சன் கேபினெட் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா. நான் உங்கள் திவ்யா. Kitchen cabinet.